வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்னைக்கு நம்ம சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவருடைய ரெண்டாவது போயமான அட்னஹி ரஹிஹே அந்த போயம்னுடைய மீனிங்கை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு முதல் போயத்தினுடைய உத்சாக அந்த போயத்தினுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த போயம்னுடைய மீனிங் இப்போ பார்க்கலாம் வாங்க. அட்னஹி ரஹிஹே. அட்னஹி ரஹிஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கையினுடைய ஒரு அழகை நம்ம இவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லி யூகிக்கவே முடியாது. அதனுடைய அழகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இமேஜின் பார்க்க முடியாத அளவுக்கும் அதிகமாக இருக்கும். இவ்வளோதான் அப்படின்னு நம்மளையால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம் தான் அட்னஹி ரஹிஹை. இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 பார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள். அட்னஹி ரஹிஹை ஆபா ஃபாகுன் கி தன் சட்னஹி ரஹிஹை. ஃபாகுன், ஃபாகுன் மீன்ஸ் தமிழில் என்ன அர்த்தம்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வசந்த காலம். இந்த வசந்த காலம் எப்போ வரும்னா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சுக்கு மிடில் வர்றது தான் இந்த வசந்த காலம். அந்த வசந்த காலத்தினுடைய அழகை இந்த போயமில் வர்ணிச்சுக்கிறாரு கவிஞர். அட்னஹி ரஹிஹை ஆபா ஃபாகுன் கீத்தன். ஃபாகுன் கீத்தன் மீன்ஸ் பங்குனி மாதத்தில், தன் மீன்ஸ் பாடியை குறிக்குது. இந்த பூமி என்கின்ற பாடியை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சட்னஹி ரஹிஹை, அதற்கு அந்த அந்த பூமியினுடைய அந்த பாடிக்கு அது பொருந்தவே இல்லை. அந்த இயற்கையினுடைய அழகு பொருந்தாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. ஆபா மீன்ஸ் அதனுடைய சமக்கு, அதனுடைய ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய மீனிங் அந்த வேர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிராலாஜி ஃபாகுன் மாஸ் கி மாத் கதா கா வர்ணன் கர்த்தே ஹுயே கஹ்தே ஹை. இந்த பங்குனி மாதத்தினுடைய மயக்கும் இந்த அழகான இந்த இயற்கையினுடைய வர்ணனையை கவிஞர் இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, ஃபாகுன் மாஸ்கி மோகக்தா. மோகக்தானா அப்படியே அதில் அப்படியே மயங்கிடுறோமாமா நம்ம அந்த இயற்கையினுடைய அழகில். அதுதான் மோகக்தா. ஃபாகுன் மாஸ்கி மோகக்தா இத்தினி அதிகை, அவ்வளோ ஒரு அதிகமாக இருக்காமா. கி எப்படியாமா சமானகி பாரகிகை, அது எதுலேயுமே நம்மளையால் அதை வச்சு பொருத்தி வைக்க முடியாத அளவிற்கு அதனுடைய அழகு மயக்குகிற அழகு அதிகப்படியாக இருக்குதாமா. வகு பாக சலக் சலக் படுத்திகை, அந்த இயற்கையினுடைய அழகு தழும்பி வெளியில் வர அளவுக்கு அதிகப்படியாக இருக்காமா. ஃபாகுன் கி காந்தி தன்மே சமானகி பாரகி, அந்த பங்குனி மாதத்தினுடைய அந்த காந்தி மீன்ஸ் அழகு, பியூட்டி, அது தன்மே சமானகி பாரகி, இந்த பூமி என்கின்ற தன் பூமியினுடைய அந்த உடல்ல சமானகி பாரகிகை பொருந்தாத அளவிற்கு அதிகப்படியாக இருக்காமா அந்த இயற்கையினுடைய அழகு. உஸ்கே காரன் லோகோ கே சேஹரோ பர் குஷி ஜலக் ஜலக் உட்திகை, அதனால மக்களினுடைய ஃபேஸும் அப்படி ஒரு ஹாப்பியில் அப்படியே மினுமினுப்பாக அங்கே அந்த டைமில் மக்களே ரொம்ப ஒரு ஷைனிங்காக தெரிகிற அளவுக்கு இயற்கையினுடைய அழகு இருக்கிறது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த போயம்னுடைய செகண்ட் பார்ட் பாருங்கள். கஹி சாஸ் லேத்தே ஹோ கர் கர் பர் தேத்தே ஹோ. இப்போ இந்த செகண்ட் இதையவே நான் உங்களுக்கு திரும்ப 3ஆக பிரிச்சிருக்கேன். கஹி சாஸ் லேத்தே ஹோ கர் கர் பர் தேத்தே ஹோ. இப்போ இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபாகுன் கோ சம்போதித் கர்த்தே ஹுயே கவி கஹ்தா ஹை, இந்த பங்குனி மாதத்தை சம்பந்தப்படுத்தி கவிஞர் சொல்றாரு, ஹே ஃபாகுன் கஹி சுகந்தித் ஹவா கா ஜவுன்கா உட்தா ஹை தோ லக்தா ஹை தும் குல்கர் சாஸ் லே ரஹே ஹோ. கவி சொல்றாரு, பங்குனி மாதமே கஹி சுகந்தித் ஹவா, எங்கேயும் எனிவேர், கஹி மீன்ஸ் எனிவேர், எல்லா இடத்துலையும் சுகந்தித் ஹவா கா ஜவுன்கா, ஒரு சுகந்த வாசனையினுடைய காற்று வீசுகிறதாமா. உட்தாகை தோ லகுத்தாகை, அது எப்படி இருக்காமா, தும் தும் குல்கர் சாஸ்லே ரஹே ஹோ, நீ நல்லா ஓப்பனாக நம்ம மூச்சு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காமா. அந்த ஃபாகுன் அந்த பங்குனி மாதத்தில் இயற்கை ஃபுல்லாக ஒரு நல்ல ஓப்பன் சுவாசம் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காமா. துமாரி சுந்தர்தா பிரத்யேக கர்மே லஹ்லஹா ரஹிஹை, உன்னுடைய இந்த செழுமை, இந்த அழகு சுந்தர்தா ஒவ்வொரு வீட்டிலையும் பிரத்யேக கர்மே லஹலஹா. லஹலஹா மீன்ஸ் செழுமை, ப்ராஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்குற மாதிரி இருக்கு. லோகோகே கரோமே
ரங்கு பிரங்கோ பூல் கில் உட்தேகே. அதனால அந்த இயற்கையினுடைய அந்த பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு, அந்த அந்த வெப்பம், அந்த குளிர், அந்த காற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் இருக்கிற வெதர், அந்த வெதர் கண்டிஷன் அந்த வீட்டில் இருக்கிற செடிகளில் வந்து ரங்கு பிரங்கு பூல் கில் உட்டேகே, ரொம்ப கலர்ஃபுல்லான பூக்களை வந்து மலர்விக்குதாமா. கில் மீன்ஸ் மலர. ஜிஸ்ஸே உன்கி ஷோபா பட் ரஹி பட் கயி ஹே. பட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அதனால அதனுடைய அழகு இன்னும் அதிகப்படியாக மாறுகிறது. இவ்வளோ மீனிங் வந்து இப்போ அந்த 2 லைனுக்கு. கஹி சாஸ் லேத்தே ஹோ எனிவேர். கஹி மீன்ஸ் எனிவேர், சாஸ் லேத்தே ஹோ உன்னுடைய மூச்சு காத்து எடுத்துக்கொள்கிறது. கர் கர் பர் தேத்தே ஹோ, ஒவ்வொரு வீட்டிலையும் அது அதனுடைய முழுமையான அழகை வந்து கொடுக்குது. இப்போ அதுலேயே அடுத்த 2 லைனை பாருங்க. உட்னே கோ நப் மே தும் பர் பர் கர் தேத்தே ஹோ. உட்னே கோ நப் மே தும் பர் பர் கர் தேத்தே ஹோ. இப்போ இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, தும் வாத்தாவரண் மே ஐசி மாத்கதா பர் தேத்தே ஹோ கி, அதாவது உன்னுடைய இந்த வாத்தாவரண், அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷனில் ஐசி மாத்கதா பர் தேத்தே ஹோ, இந்த மாதிரி ஒரு மாத்கதா மீன்ஸ் போதை உண்டாக்குகிற, அவ்வளோ ஒரு போதை ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்காமா. அதனால பக்ஷி ஆகாஷ்மே பங்க் ஃபட் ஃபட்டாத்தே ஹுயே உட்னே கோ ஆத்தூர் ஹோ உட்தேகை. அதனால பேர்ட், அதாவது இப்போ எப்படி மக்கள்லாம் ஒரு கிளிட்டராக மின்னுறாங்களோ அதே மாதிரி அந்த பறவைகளினுடைய மனமும் அப்படி ஒரு ஆர்வமாக இருக்காமா, வானத்தில் நல்லா எழும்பி பறக்கணும் அப்படின்ட்டு. பக்ஷி பேர்ட்ஸு ஆகாஷ்மே வானத்தில் பங்க் ஃபட் ஃபட்டாத்தே ஹுயே அதனுடைய சிறகுகளை விரித்து, அதாவது படபட என அடித்து, உட்னேகோ எழும்ப, ஆத்தூர் ஹோ உட்தேகை அதர்களுக்கு அந்த பேர்ட்ஸுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆத்தூர் மீன்ஸ் ஆர்வமாக, இன்ட்ரெஸ்டாக அது எலும்புதாமா. லோகுபி உற்சாகசே தரங்கித் ஹோ உட்தேகை. அப்போ மக்களும் ஒரு மன எழுச்சியுடன் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்களாமா அந்த டைமில். லோகுபி உற்சாகசே ஒரு உற்சாகமான, தரங்கித் மீன்ஸ் மன எழுச்சி, எக்ஸைட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அந்த அடுத்த லைன் பாருங்க. ஆங்க் ஹட்டாத்தே ஹூங் தோ அட் நஹி ரஹி ஹை. ஆங்க் ஹட்டாத்தே ஹூங் தோ ஹட் நஹி ரஹி ஹை. இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, கவி ஃபாகுன் கோ கஹதா ஹை. கவி ஃபாகுன் அந்த பங்குனி மாதத்தை பார்த்து சொல்கிறாராமா, தும் இத்னி சுந்தர் ஹோ கி தும்ஹே நிரந்தர் தேக்தே ரஹ்னே கோ ஜி சாஹதா ஹை. அதை நீ இவ்வளோ ஒரு அழகா, இவ்வளோ ஒரு இயற்கை அழகை பார்க்குறப்ப நீ வந்து நிரந்தரமாகவே உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதா அப்படிங்கிற விருப்பம் கவிக்குள்ளார ஏற்படுதாமா. தும்ஹே நிரந்தர் தேக்தே ரஹ்னே கோ ஜி சாஹதா ஹை. ஜி மீன்ஸ் உயிர் விரும்புகிறது. மை துமாரே சௌந்தர்ய பர்சே ஆங்கு நஹி ஹட்டா பாத்தாகும். உன்னுடைய இந்த அழகான இந்த சௌந்தரிய, இந்த இயற்கையினுடைய சௌந்தரியத்தின் மீது என்னுடைய கண்கள், அந்த கண்களை விட்டு விளக்கவே முடியலையாமா. அந்த இயற்கை அழகை வந்து பார்த்து ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த கண்களை விட்டு அந்த இயற்கையினுடைய அழகை நம்ம எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காமா. அதனால கவி சொல்றாரு, மை நான் துமாரே சௌந்தரிய பர், உன்னுடைய இந்த சௌந்தரியமான இந்த அழகில் ஆங்கு நகி ஹட்டா பார்த்தாகும், என்னுடைய கண்களை விளக்கவே முடியல. அதுதான் அந்த லாஸ்ட் சென்டென்ஸுக்கு மீனிங். ஆங்கு மீன்ஸ் கண்கள், ஹட்டாத்தாகும் விளக்க முடியவில்லை, தோ ஹட்டா நஹி ரஹிஹை. அதுதான் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட் பேரா பாருங்க. 10ல் பத்து சே லதி டால் கஹி ஹரி கஹி லால் கஹி படி ஹை உர்மே. இப்போ இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபாகுன் மே விருக்ஷோ பர் நயே பத்தே லத்து கயே ஹை. அந்த பங்குனி மாசத்துல மரங்களில் வந்து புதிய புதிய இலைகள்லாம் நிறைய உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வளரும். அதனால அந்த மரத்தினுடைய சுமை, லத்து மீன்ஸ் லோடு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிருமாமா அதனுடைய வெயிட்டே. கஹி ஹரே ஹரே பத்தே உகு ஆயேஹை.
எனிவேர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக இருக்குமாமா அந்த லீவ்ஸ் எல்லாம். தோ கஹி லால் லால், இன்னும் ஒவ்வொரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்காமா லால். மந்த் கந்த் புஷ்பமால் பாட் பாட் ஷோபாஸ்ரீ பட் நஹி ரஹிஹே. இது இந்த பத்தினுடைய லாஸ்ட் லைனு. இப்போ இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, கஹி விருக்ஷோ கே கலே மே மந்த் மந்த் சுகந்த் வாலி ஃபூல் மாலா திகாயி தே ரஹி ஹை. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள், அந்த மலர்கள், அது எல்லாமே அப்படியே கீழே அப்படியே விழுந்து கிடக்கும். அது ஒரு பெட்டாட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. விருக்ஷோ கே கலே மே மந்த் மந்த் சுகந்த் வாலி ஃபூல் மாலா திகாயி தே ரஹி ஹை. ஒரு பூக்களினுடைய மலர் தோட்டமாக கீழே அப்படியே கடக்குமாமா. மந்த்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி இருந்திருக்கும் அந்த பூக்கள்லாம் கீழே விழுந்திருக்கிற பார்த்தீங்கன்னா. ஆஷா யஹை கி கிசி விருக்ஷ பர் சுகந்தித்து ஃபூல் உக் ஆயே ஹை. அப்போ நம்ம வந்து ஆஷிய யஹை, ஆஷான்னு நான் ரீட் பண்ணிட்டேன். ஆஷிய யஹை மீன்ஸ் இதனுடைய விளக்கம் என்னன்னா, கிசி விருக்ஷ பர் சுகந்தித் ஃபூல் உக் ஆயேஹே. எல்லா மரங்கள்லையும் ஒரு சுகந்தமான ஒரு வாசனையான பூக்கள் வந்து க்ரோ ஆகும், மலரும் அந்த இடத்துல. ஜஹக் ஜஹக் பர் சௌந்தரிய ராசி மீன்ஸ் அழகு குவியலாக இத்தனி அதிக்கு கீழ் உட்டி ஹை. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகு குவியலாக அப்படியே மலர்ந்து இருக்குமாமா. வகு சமானகி பாரகி, அது அந்த பங்குனி மாதத்தில் அந்த பூமி என்கிற அதனுடைய தன்னில் வந்து அதால் அதை சமானகி பாரகிகை, அதை பொருத்த முடியாத அளவிற்கு. வகு சப் ஜஹக் பிரகட்டு ஹோ உட்டி ஹை. அப்போ அது எல்லா இடத்துலையும் அதனுடைய இயற்கை என்கின்ற அழகை அப்படியே வெளிப்படுத்தி காமிச்சிருக்காமா. அதுதான் இந்த கவிதையினுடைய மீனிங் நஹி ரஹி. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பாருங்க. வஹ் கிசி சமய் கி ஷோபா ஹை ஜிஸ்ஸே கவி கி ஆங்க் ஹட்டானே பர் பி நஹி ஹட்டி, சன்ஷேப் மே பதாயே. அப்போ கிசி சமய் கி ஷோபா, இது எந்த டைம்னுடைய அழகு, பியூட்டி. ஜிஸ்ஸே கவி கி ஆங்க் ஹட்டானே பர் பி நஹி ஹட்டி, அவருடைய கண்களை அதில் இருந்து வச்சு விளக்கவே முடியலையே, இதை வந்து நீங்கள் சுருக்கமாக விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் பாருங்க. ஃபாகுன் மாஸ் கி சோபா ஐசி மோகக் ஹோத்தி ஹை. பங்குனி மாதத்தினுடைய அழகு அவ்வளோ ஒரு மோகமான மயக்கக்கூடிய அழகாக இருக்கிறது. கவி கி ஆங்கு உஸ்பர் சே ஹட்டி நஹி. அந்த ஆத்தர், அந்த பொயட்டர்னுடைய கண்கள் அதை விட்டு அந்த அழகை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல, அதை விட்டு விளக்க முடியாத அளவுக்கு இருக்காமா. கஹி சர் சராத்தி ஃபட் ஃபட்டாத்தி ஹவா சல் ரஹி ஹை. அதாவது எனிவர், கஹி மீன்ஸ் எனிவர், எல்லா இடத்துலையும் சரசர பட பட என்று காற்று வீசி கொண்டு இருக்கிறதாமா. கஹி டாலியோ பத்தோசே பர் கயி ஹை. எல்லா பிரான்ச்சஸ்லையும் அதனுடைய அந்த மரத்தில் இருக்கிற அந்த கிளைகளை சொல்கிறேன், எல்லா அந்த பிரான்ச்சஸ்லையும் லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்காமா. கஹி சுகந்தித்து ஃபூலோ கி பஹார் சா கயி ஹை. எல்லா மரத்துலையும் அந்த சுகந்தமான பூக்கள் அதுவும் உங்களுக்கு மலர ஆரம்பிக்குதாமா. சப் ஓர் ஷோபா சா கயி ஹை. எல்லா இடத்துலையும் பியூட்டி அப்படியே நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த போயமை ஒரு சுருக்கமாக இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. फागुन में कौन सी ऋतु आती है और उसकी क्या विशेषताएं है? 2 प्रमुख विशेषताएं लिखिए. இப்போ ஃபாகுன் அந்த பங்குனி மாதத்தில் கவுன் சி ரித்து ஹோத்தி ஹை, என்ன மாதிரி அந்த சூழ்நிலை, அந்த வாத்தாவரன் எந்த மாதிரி ஒரு வாத்தாவரன் வருது. அவர் உஸ்கி கியா விசேஷதாயங் ஹை, அதனுடைய ஸ்பெஷல் என்ன, 2 ஒரு ஸ்பெஷலை இந்த இடத்துல எழுதுங்க. ஃபாகுன் மே வர்ஷா ரித்து ஹோத்தி ஹை மீன்ஸ் பங்குனி மாதத்தில், அந்த வர்ஷா மீன்ஸ் மழைக்காலம், மழைக்குரிய அந்த சீசனை குறிக்குது. உஸ் சமய ஆகாஷ் மே பாதல் குமட்டே ஹை, இந்த டைமில் வானத்தில் வந்து அந்த மேகங்கள் வந்து அப்படியே சுழற்சி இருக்காமா, மேகங்களினுடைய சுழற்சி. ஹவாயேங் ஃபர் ஃபராத்தி ஹை, காற்று படபடவென வீசுகின்றது. சப் ஓர் சுகந்தித் ஃபூல் கில் உட்டே ஹை, எல்லா சைட்லேயும் ரொம்ப வாசனையான பூக்களும் மலர்களும்
பழங்களும் மலர்களும் மலர்கின்றன. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. मानव के तन पर फागुन की आभा का क्या प्रभाव पड़ रहा है? அப்ப மனிதனுடைய தன் மீன்ஸ் பாடி, அவங்களோட மனிதர்களுடைய பாடியில ஃபாகுன் கி ஆபா இந்த பங்குனி மாதத்தினுடைய அழகு கியா பிரபாவ் படு ரஹா ஹை என்ன எஃபர்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனுடைய ஆன்சர் பாருங்க. ஃபாகுன் மே மானவ் கே தன் பர் மஸ்தி சா ஜாதி ஹை. பங்குனி மாதத்தில் மனிதர்களுடைய பாடியிலையும் அப்படி ஒரு அழகு, ஒரு பியூட்டி உங்களுக்கு மனிதர்களுடைய உடம்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் பாருங்க. कविता में वसंत ऋतु का वर्णन हुआ है, आप कैसे कह सकते हैं? வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த காலத்தை. இந்த போயம்ல வசந்த் ரித்து வர்ணன் அது எப்படி காட்டப்பட்டுள்ளது? ஆப் கைசே கஹ் சக்தே ஹை, உங்களால் அதை எப்படி சொல்ல முடியும்? ஆன்சர், கவிதா மே வசந்த் ரித்து கா வர்ணன் ஹுவா ஹை. இந்த போயம்ல வசந்த காலத்தினுடைய வர்ணனை இருக்கிறது. வசந்த் மேஹி விருக்ஷ பர் நயே பத்தே ஆத்தே ஹே. இந்த வசந்த காலத்தில் மரங்களின் மீது புதிய புதிய நயே பத்தி, புதிய புதிய இலைகள் வருகின்றன. சாரோ ஓர் தர தரக்கே பூல் கில் ஆத்தே ஹே. எல்லா 4 புறங்களிலும் விதவிதமான பூக்கள் மலர்கின்றன. வாத்தாவரண்மே சுகந்த் சா ஜாதி ஹை. அந்த சூழ்நிலையே ஒரு ரம்யமான சூழ்நிலையாக மாறுதாமா. சுகந்த் சா மீன்ஸ் இப்போ பூக்கள்லாம் மலர்றப்ப அதுலேருந்து வர அந்த வாசனை, அந்த பழங்கள்லாம் அந்த பழுக்கிறப்ப அதுலேருந்து வர வாசனையெல்லாம் அப்படியே அந்த அந்த வாத்தாவரணையை, அந்த சூழ்நிலையவே ஒரு சுகந்தமாக மாற்றிருதாமா. ஃபாகுன் கா மஹிமாபி வசந்த் ரித்து கி புஷ்டி கர்த்தாகை. இந்த பங்குனி மாதம் அந்த வசந்த அந்த வாத்தாவரணை இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, புஷ்டு கர்த்தாகை இன்னும் புஷ்டி பண்ணுற மாதிரி கொடுக்குது. லாஸ்ட் கொஸ்டின், இஸ் கவிதாக்கே ரச்சிதா கவுன் ஹை. இந்த கவிதையினுடைய படைப்பாளர் யார்? சூரியகாந்த் திரிபாடி நிராலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.